சைதண்ணா, அந்த பொன்னியின் செல்வனுக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு நேஷனல் அவார்டுன்னு சொன்னீங்கல்ல, மொத்தமா ஆல்பம்கா இல்ல தனியா பிஜிஎம்க்கு ஏதாவது ட்ராக் பிஜிஎம்க்கு இருந்துச்சா? ஓஎஸ்டிக்கு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட். ஓகே ஓகே ஓகே. அப்ப அதுல ஆனா இது வரும்ல, விக்ரம் தேவராலயாட்டம். ஆனா விக்ரமுக்கு கொடுத்துருக்கலாம்டா. ஏன்னா ஓஎஸ்டி ஆனா கரெக்டா தான் இருந்திருக்கும். ஒரே கொடுக்கணும்னு நிமிஷம் நினைச்சிருந்தா இரு ஸ்பாட்டா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அதாவது தேவராலயாட்டம் ஒரு பாட்டுல என்னென்ன சவுண்டிங்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு தெரியுமா? நீ அந்த பாட்டை நல்லா இல்ல ஹெட்செட்ல கேட்டு அதெல்லாம் பாரு. ஓகே. விக்ரமும் அந்த நல்லா தானே மியூசிக் இருந்துச்சு. ஒர்க்குக்கு மொத்த விக்ரம் படமும் வச்சுனா கூட மேட்ச் ஆகாது. விக்ரம்ல வெறும் ஈடிஎம் மட்டும்தான் இருக்கும். உனக்கு அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாது பிரசன்னா. நீ அதை முதல்ல புரிஞ்சுக்க. இடிஎம்க்கெல்லாம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அனிருத்தை குறைச்சு பேசல. ஆனா அந்த சவுண்டிங் இல்லையே, வெறும் இடிஎம் மட்டும்தான் இருக்கு விக்ரம்ல. அதை நீ புரிஞ்சுக்க. உனக்கு அட்ரினல் இண்டஸ்ட்ரிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவார்டுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொன்னியின் செல்வனுக்கு 4 நேஷனல் அவார்டு. நீ அந்த இது பூரசா நீ சொல்றதுலாம் ஓகே. ஆனா நீ சொல்றது என்ன நேஷனல் அவார்டு என்ன சூப்பரா என்னைக்குமே பர்ஃபெக்டா தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி தலைமை நான் வந்துட்டான். அப்படி சொல்லியே ப்ரோ, நான் அப்படி சொல்ல. இல்ல இல்ல அது கிடையாது. ஏன்னா எங்களுக்கே 3 அவார்டு கொடுக்கல இவனுக்கு. ப்ரோ செவன்டி ராம்லால் இவன் யாரா லூசு கூறி பேச விடாம குறுக்க பேசிட்டு இருக்கான். அதாவது இது அதை விட இது நல்லா இருந்துச்சு மியூசிக்கலா அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். அவன் விக்ரம்னு சொன்னனால அதை விட இது பெட்டர் மியூசிக்கலி அப்படின்னு நான் சொன்னேன். விக்ரமுக்கும் அததான் நான் சொன்னேன். சரி டிசர்வ்டு தான் சொன்னேன். புரியுதா? கொடுக்க மாட்டாங்க. சரி நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். டேய் நான் புரியுதா 2 குடுக்கணும்னு சொல்லல. இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. கொடுத்திருந்தா இரு வரேன் ரெண்டையும் ஒரு ஸ்கேல்ல வைக்கிறாங்க. நீ ரெண்டுல எதை எல்லாருமே இடிஎம் யூஸ் பண்ணுவான். இடிஎம் யூஸ் பண்ணா மியூசிக் டைரக்டர் எங்க இருக்கான்? அவனும் ஃபுல்லா இன்ஸ்ட்ருமென்ட் பண்ணி ஒன்னு புஷ்பாக்கு வாங்கலையே. யாருமே அப்படி பண்ணாம இப்ப என்ன பிரச்சனை? நான் சொன்னது தப்புன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுமா இல்ல நீங்க கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுமா? அப்படி சொல்லிட்டீங்கன்னா பேச அவ்வளவு நோட் பண்ணி இடிஎம்க்குலாம் கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்ல. நான் அதை ஒத்துக்கிட்டேன். பெஸ்ட் வர்க் கொடுத்திருக்கான், அவனும் பெஸ்ட் வர்க் கொடுத்திருக்கான். யாருக்கும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அவன் பிரசன்னா வந்து விக்ரமுக்குன்றான். எனக்கும் விக்ரமுக்கு கொடுத்திருந்தா எனக்கும் பெருசா ஆச்சரியமா இருந்திருக்காது. அதாவது அந்த வெரைட்டி ஆஃப் சவுண்டிங்னு ஒண்ணு இருக்கு. அதுதான்டா. ஆனா கேட்டா நேஷனல் அவார்ட் வந்தா அதுதான்டா என்ன தம்பி வெரைட்டி ஆஃப் சவுண்டிங் பார்த்தா என்ன வெரைட்டி? விக்ரம்ல டிஃபரண்டா தான்டா இருக்கும். டேய் டியூன் சரி விடுங்கடா. நான் இதுக்கு மேல பேசுறது அவ்வளவு பியூர் இல்லன்னு நான் சொல்ல வரேன். நேஷனல் அவார்ட் வேஸ்ட்னே நான் சொல்றேன். அப்படியே வெச்சுக்கோ. நீ என்ன பியூர் இல்லன்னு சொல்றது? அது வேஸ்ட். சரி விடுங்க. ஆனா இல்லனே என்ன சொல்றது, சவுண்ட் டைவர்சிபிகேஷன் வந்து பொன்னியின் செல்வன்லாம் விக்ரமோட எவ்வளோ எங்கேயோ இருக்குனே. அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இடிஎம் அண்ட் ஹை வால்யூம் பேஸ் சவுண்ட் மட்டும் தான் சவுண்ட்னு இவங்க கருதுறாங்க. போன வருஷம் என்னன்னே போன வாட்டி நேஷனல் அவார்டு ஒரிஜினல் ஸ்கோருக்கு வந்து எந்த படத்துக்கு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குதா? புஷ்பா. புஷ்பா இல்ல நான் பார்த்து வேணா சொல்றேன். இது தலைவா புஷ்பாக்கா ஸ்ரீவல்லிகா பார்த்து சொல்றேன்டா. ஸ்ரீவல்லிகா சாங்ஸ் அது கொடுத்தாங்களான்னு தெரியல. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் தான். அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். பாட்டு நல்லா தான் இருக்கும். பட் நேஷனல் அவார்டுக்கு நான் பாக்குறேன் ப்ரோ. புஷ்பா இல்ல ப்ரோ. புஷ்பாக்கும் அந்த பாட்டு நல்லா தான் ப்ரோ ஆல்பம்க்கு வாங்குனது அதுதான். ஏய் கீரவாணி கொடுத்தது அந்த இது இல்லடா, அந்த நாட்டுக்கு பாட்டு. இல்ல இரு நான் சொல்றேன் கேளுடா. பெஸ்ட் அதாவது மியூசிக் 2 பேரும் வாங்கியிருக்காங்க. RRR 1, இது புஷ்பா 1 வாங்கியிருக்கு. 2 பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்களா? ஆமா அதானே சேர்த்து கொடுக்கல. தமிழ்ல வேற கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேற சரி அல்லு அர்ஜுன் ஆக்டிங் கொடுத்தாங்களா, அத பத்தி பேசுங்களேன். புஷ்பால ப்ரோ நொண்டி நடந்தால ப்ரோ அப்படி பண்ணாலே அது பயங்கரமான நடிப்பு. இல்லனே அது ஃபேமஸ் ஆனது காரணம் எல்லாம் இந்த நார்த் இந்தியால அந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகி அந்த ஆடியோட ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமா ஸ்ரீவல்லி. அதனால அது பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சு வடக்கன்னு கிட்ட. ஆனா அவார்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல.
என்னடா நடிப்பு பாப்புலாரிட்டி எத்தனை பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆமா அது பண்ணக்கூடாது. அந்த கரெக்ட் அளவுக்கு கரெக்ட் என்ன கரெக்ட். அங்க ஒரு நீங்க சொல்ற ஓகே பாயிண்ட் கரெக்ட். ஆடியன்ஸோட ஒப்பீனியன் வந்து அவார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லையே. விட்டோவா சொன்ன மாதிரி எல்லாம் அப்படிதானே ஆயிடுச்சு. அவார்டுங்கிறது அது போட்டு ஜூரிஸ் நம்ம தான் பெருசா வேல்யூ பண்ணிக்க தேவையில்ல. ஆமா ஆமா ஆமா. கிடைச்சிருச்சுன்னு சும்மா ஓகே வாங்குறாரா? ஆமா இல்ல ஓகே. இல்ல என்ன ஆமா பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். ஆராதனை நம்ம அதை மீட்டிங் போட்டு லாய்க்காகனா அடிச்சுக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா போர்ஷா, ஆடியன்ஸ் வச்சே கொடுத்துடலாம் ஓட்டிங் வச்சு. இவனுங்க 5 மெம்பர் ஜூரினால ஒரு படத்தை எப்படி இல்ல எல்லா கேட்டகரி எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ஏன்னா அவனுங்க பயஸ் இருக்கும். இங்க பாருங்க, பயஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும். இல்ல பாலிடிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பயஸே இருக்கும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பாத்துக்கலாம் அது விடுங்க. மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பாதி டைரக்டர்ஸ் புளுத்தித்தனமா வந்து இதுதான் ஆர்ட் பிலிம் தான் பெஸ்ட்னு பேசிட்டு இருக்கவங்க இருக்காங்க. முக்கால்வாசி என்னது அவன் பேர் என்னது, அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அருண் ஆல் மாதேஸ்வரன். அருண் படம் மாதேஸ்வரன் இன்னமும் படமே அவனோட ஆர்ட் தான், படம் தான் அவ்வளவுதான். பெஸ்ட்னு ஓகேவா? பேசிட்டு இருக்கான். படம் தான், அவ்வளவுதான். கரெக்ட். அதுல எனக்கு சுரேந்திரன் இந்த சொன்னதை ஒத்துக்கிறேன். கமர்ஷியலு படமே ஆர்ட் தான். கண்டென்ட் அதுல மூவி என்ன ஆர்ட் அதெல்லாம் பிலிம்? இதெல்லாம் சும்மா வாய்க்கு இதுக்குன்னா சொல்லிக்கலாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வேஸ்ட். ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கா, என்கேஜிங் பண்ணுதா, அவ்வளவுதான். இவ்வளவுதான். இல்ல ஆனா இல்ல இந்த ஆர்ட் அதுக்கு பிலிம், அதுக்கு இந்த மேல ஆர்ட் ஏதாவது ஒரு பிலிம்ங்கிற நல்ல கேட்டகரி, கருத்து சொல்றாங்களா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கா, அது யாருக்காவது, அவ்வளவுதான். இல்ல இந்த ஆர்ட் மூவி இல்ல போட்டு சுரேந்திரனா, படம் இந்த ரியலிஸ்டிக் ஆர்ட் மூவி பிலிம் கேட்டகரி வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அது கமர்ஷியல் படம் தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். இல்ல correct. சைதனா, இந்த ஆர்ட் பிலிம்ங்கிற கேட்டகரி வந்து இந்த அதாவது தான் ரொம்ப விருப்பப்பட்டு ரசிச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த படம் ஓடாம போயிருக்கப்ப ஒரு மனசு கஷ்டப்படுவான் எல்லா தெரியுமா? அப்ப வந்து இது நான் ஆர்ட்டா எடுத்தேன், ஆனா வந்து அதான் மக்கள் நான் ஏதாவது என்ன நான் வேணா மாஸ் ஆடியன்ஸுக்கு இந்த நான் படம் வேணா சேரல அப்படி இப்படி வேணா உருட்டிடுவாங்க. பாக்குறேன் சிம்பிளா. அதாவது எப்படின்னா படமேங்கிறதே ஆர்ட் தான். கேமராவை தூக்கிட்டு நீ வந்து இது பண்ணி டைரக்ஷன்லாம் பண்ணனா அது வந்து ஆர்ட்டா மாறிடுச்சு. ஒருத்தர் நடிக்கிறாரு, ஒருத்தர் இது பண்றாரு, அது வந்து ஆர்ட்டா மாறிடுச்சு. என்னன்னா மியூசிக்கு யதார்த்த படங்கள், மிகை யதார்த்த படங்கள், ஜனரஞ்சக சினிமா, யதார்த்த சினிமா, இப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். இப்படிதான் இதை கேட்டகரைஸ் பண்ண முடியும். இல்லண்ணே, அப்படி பார்க்க போனா எல்லாமே ஆர்ட் மூவி தான். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ட். இந்த சைடு பார்க்க போனா எல்லாமே கமர்ஷியல் மூவி தான். டிக்கெட் வாங்காம பார்க்க சொல்றது. ஆமா, கமர்ஷியல் மூவிங்கிற டேர்ம் வந்துட்டு அது ஒரு காலத்துல என்னாச்சுன்னு கேட்டது, மக்கள் வெகுஜன சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து இது பண்ணி நல்ல பாடல், ஆட்டம், சண்டை, நகைச்சுவை, எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆல் ஆல் எலிமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் படங்கள் வந்து என்னாச்சுன்னு கேட்டது வெகுஜன மக்களிடையே வரவேற்பு பெற ஆரம்பிச்சிச்சு. அப்படி வரவேற்பு பெற ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கிறதுனால அப்படி பண்ணும்போது அதெல்லாம் வந்து கமர்ஷியலா நல்லா போக ஆரம்பிச்சுது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கமர்ஷியல் படம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் வணிக ரீதியாக வரவேற்பு கிடைச்ச படங்களுக்கு கமர்ஷியல் படம்னே பேர் வச்சுட்டாங்க. எல்லா படமும் கமர்ஷியல் சோ படம். பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ஸ் ஆர் கமர்ஷியல் மூவி, பாக்ஸ் ஆபீஸ் ஃபிளாப்ஸ் ஆர் ஆர்ட் மூவிஸ். கரெக்ட்டா? அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா அந்த கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படங்களுமே கூட நிறைய சம்பாதிச்சிருக்குது. ஜனரஞ்சக சினிமான்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்டது வந்து தோத்தும் போயிருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? குவைட் ரேர்லி ஆர்ட் ஃபிலிம் அந்த அளவு கலெக்ட் பண்றது. கடைசியா ஆர்ட் ஃபிலிம்னு எடுத்து பயங்கரமா கலெக்ட் பண்ண மூவி ஏதாவது சொல்லுங்க. ஆர்ட் படம் எடுத்து கடைசியா இது பண்ணது தெரியலதான். உண்மைதான். எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப எதை ஆர்ட் ஃபிலிம்ல வைக்கிறதுன்னே தெரியல. கொஞ்சம் அதுவே குழப்பமா அப்படின்னா வந்து இருக்கு. கூழாங்கல், அப்புறம் வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வன் ஆர்ட் ஃபிலிம்ல வராதா? அண்ணாங்கட்டி 100% கமர்ஷியல் மூவி. நீ என்ன பேசிட்டு இருக்கிற பூவரசா? PS1 PS1 ஃபுல் கமர்ஷியல் படம். நான் சந்தேகம். ஆமா அப்படியா? ஆமா. ஏப்பா உனக்கு வந்து 11 எல்லா இடத்துலயும் பாட்டு, கூஸ்பம் சீன்ஸ் எல்லாம் ஓகே. நீ உண்மையா புக்ல கூஸ்பம்ஸ் எல்லாம் பொன்னியின் செல்வன்ல எங்கேயுமே வரலையே. அப்படின்னு எனக்கு நினைச்சு அவன் எங்க வந்துச்சு எடுத்திருக்கான்ல. உங்களுக்கு? இல்ல சாரி தப்பா இது ப்ரொஜெக்ட் ஆயிராம. கூஸ்பம் சீன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்காக கமர்ஷியல் படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி நான் சொல்ல வரல. மிக யதார்த்தம் தானே உனக்கு. நிறைய விஷயங்கள் இப்போ அவர் எழுதியிருக்காரு. எழுதுனது எல்லாமே வந்து உண்மையா அவரே நிறைய கற்பனைகள் கலந்து தான் எழுதியிருக்காரு புக்கில் உள்ளதையும். அதுக்கு மனுஷ வாழ்க்கையில யதார்த்தமாவே கூஸ் பம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம அப்படி வச்சதுனாலேயே அது மிக யதார்த்தம். பொன்னியின் செல்வன் கமர்ஷியல் படம் தானப்பா. அங்கே எல்லா பாட்டையும் வச்சிருக்கிறீங்க, எல்லா எலமெண்ட்ஸையும் உள்ள இது பண்ணிருக்கீங்க, அகநக முகநக எல்லாம் இருக்குது. ஓகேயா? பொன்னியின் செல்வன் அந்த பாட்டை நான் ரொம்ப நாளா இப்போ எதை இப்போ விடுதலையை கூட நீ வந்து அதாவது எப்படின்னா நல்ல ஒரு ரியல் கான்செப்ட் ட்ரீட்டட் இன் கமர்ஷியல் வே அப்படிதான் சொல்ல முடியும். விடுதலையா? விடுதலைன்னு
அண்ட் விஜய் சேதுபதி நடிச்சு ஒரு படம் வந்ததுல அந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரின்னா நீ இந்த இதெல்லாம் சொல்லலாம். அது பேர் என்னது, மேற்கு தொடர்ச்சி மலை, கூழாங்கல், கூழாங்கல், கடைசி அந்த விவசாயி, பெபிள்ஸ்ங்கிற படம் எக்கச்சக்கமான அவார்டுன்னு. கடைசி விவசாயி, கடைசி விவசாயி, இந்த மாதிரி படங்கள்லாம். அப்புறம் வந்துட்டு இந்த ஹலிதா சமீம் சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க. நீங்க சொல்ற எதையுமே நான் பார்த்தது இல்ல. ஆமா ஏழையா இன்னொரு ரொம்ப வருஷமா எடுத்தது அப்படின்னு சொன்ன அந்த படம் தானே. அண்ணே இந்த 2 பசங்க பீஸா வாங்க போவாங்கல்ல, அது எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அது ஆட்ல வருமா? காக்கா முட்டை. காக்கா முட்டை. ஆமா, அதெல்லாம் வந்துட்டு இதுதான் யதார்த்த சினிமா தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியா அதாவது நான் ஒரு படம் சொல்றேன், சும்மா டைம் இருந்தா போறசா பாரு. எனக்கு அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் ஒருவேளை இதை இன்ஸ்பயர் பண்ணி காக்கா முட்டை எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணும். சம்பந்தமே இருக்காது, ஆனா நான் ஏன் அப்படி சொன்னேங்கிறது உனக்கு அப்புறம் பாரு. வஜ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரபிக் மூவி ஒன்று இருக்குது, வஜ்தா. அதுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ் இருந்துச்சு, இப்போ தூக்கிட்டான். WA என்ன JDA வஜ்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை 8, 9 வயசு பொண்ணு குழந்தை, சவுதி டைரக்டர். சவுதியில் எடுக்கப்பட்ட முதல் ஃபீச்சர் ஃபிலிம். சவுதி அரேபியாவில் இந்த சினிமா இதெல்லாம் கிடையாது. இது ஒரு சவுதி நேஷனாலிட்டியை சேர்ந்த ஒரு லேடி, நம்ம ஹலிதா சமீம் மாதிரி ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்குது. சவுதியில் இருக்கக்கூடிய நிறைய, அதாவது எப்படின்னா போகிற போக்கில் அதாவது எப்படின்னா, உதாரணத்துக்கு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்வியலோட நீ கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் காட்டிட்டு போயிடுவேன். நீ புரிஞ்சுக்கிற வேண்டியதான், ஆடியன்ஸ் இங்கே இப்படி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிற வேண்டியதான். புரியுதா உனக்கு? யதார்த்தமா இப்போ ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தோன்னு அன்னைக்கு நீ அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பேசுவோம். இந்த குழந்தை வந்து பார்த்தோன்னு அன்னைக்கு சைக்கிள் ஓட்டணும். அவன் கூட படிக்கிற பசங்க வந்து அதில் ஒரு பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த பையன் வந்து சைக்கிள் வச்சுருப்பான். எனக்கும் சைக்கிள் தவிர, நீலாம் பொண்ணு, நீலாம் ஓட்ட மாட்டேங்க, சவுதியில் எங்கேயாவது பொண்ணு சைக்கிள் ஓட்டி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு. இல்லை நான் ஓட்டுறோம், வீட்டில் வந்து சைக்கிள் கேட்குது, சைக்கிள்லாம் வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு சிவியர், அந்த பொண்ணு ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த பொண்ணு ஒரு குரான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஸ்கூலில் வந்து அந்த ப்ரைஸ் பண்ணி அடித்து சைக்கிளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கடைசியில் அந்த பொண்ணு சைக்கிள் வாங்கிச்சா, அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு ப்ரைஸ் பண்ணி வாங்கிச்சா, வீட்டில் என்ன நடந்தது, அவங்க வீட்டில் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா சைக்கிள் வாங்கிறதுக்கு? சைக்கிள் வாங்கி அந்த பையனோட ரேஸ் விடணும், ரேஸ் விட்டு அந்த பையனை நான் ஜெயிக்கணும், அவன் ஃப்ரெண்டு தான் அந்த பையன், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் கான்செப்ட். எப்படி அந்த பீட்சாவை சாப்பிட்டே ஆகிடணும், ஒரு தடவை அந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு அந்த பசங்க நினைக்கிறாங்களோ, இந்த பொண்ணு வந்து சைக்கிள் ஓட்டிடணும், எனக்குன்னு சொந்தமாக ஒரு சைக்கிள், அந்த பையனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரொம்ப நல்ல அற்புதமான ட்ராமா. ஸ்லோவாக தான் போகும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் வாய்ப்பு இருந்தால் பாருங்க. ஓகே ஷூர். மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ஐயோ கொடுமைப்பா. நல்லா இருக்கும்டா. எனக்கு என்னமோ எனக்கு பிடிக்கும், ஆனா அது சோகமா இருக்கும். கடைசி விவசாயி எனக்கு பிடிச்சிருந்தது. கடைசி விவசாயி எனக்கு பிடிச்சி சூப்பரா இருந்துச்சு. தாத்தாவோட கேரக்டர்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்பா போலாமா? குசூட்டா நாராதுமாங்க இப்ப சொல்லுவானுங்க, பத்திரிக்கையா? ஆமா ஆமா. நல்லா அவர் இறந்துட்டாரு போன வருஷமா. ஆமா ஆமா, தாத்தா இறந்துட்டாரு. கடைசியில அந்த ஜட்ஜ் அவருமே அது வந்து அந்த ரேச்சல், அது டாக்டர், அது அந்த அந்த அம்மா, அந்த அம்மா வந்துட்டு ஐயா பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இவரா மயில கொண்டிருக்காரு, இந்த மனுஷனியா முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது தாத்தாவுடைய ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அது முருகனாச்சு, அது யாராவது கொல்லுவாங்களா? யாரு சொன்னா? இவன் சொல்றாரோ நான் கொன்னேன்னு. சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆமா, அது யதார்த்தமா இருக்கும். இந்த த்ருவ் விக்ரம் வச்சு ஜாஸ்மின் சஞ்சய் டைரக்ட் பண்ண போற படத்துக்கு வந்து சங்கர் மகதான் ஹீரோயின் ஆமே, அப்படியா? யாரு ஹீரோயின்? சஞ்சய் த்ருவ் விக்ரம் வச்சு டைரக்ட் பண்ண போற படத்துக்கு
டைரக்டர் சங்கர் பொன்னிவரம் ஓ, இருக்காங்கல்ல, அதித்தி சங்கர். ஓகே, ஓகே. சரி. அதித்தியா அதித்தி அதித்தி சங்கர். அதித்தி சங்கர் தான் கதாநாயகி. சும்மா போட்டுட்டு இருக்கானுங்க, உண்மையான்னு தெரியல. சரி சையது, முடிச்சுக்கலாம், நாளைக்கு போடலாம். ஆமா ஆமா, நாளை காலைல சந்திப்போம். நாளை காலைல ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து டீகோடிங் ஸ்பேஸ். ஓகே, எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோ சுரேந்தர், கண்டிப்பா. ஃபோனில் பேட்டரி சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஸ்பாட்டன்ஸ் யுவர் ப்ரொஃபஷன்